ஆவின் கனிகள நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்றது மட்டும் இல்ல, ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இத. எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இந்த ஆவின் கனிகள்ன்றது ஆ யாருக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எடுக்கிறம்போதே எனக்கு நெறைய விஷயங்கள்ல பிரயோஜனமா இருந்துச்சு. சந்தோஷங்கிற கனிய குறித்து நான் பேசம்போது பார்த்தீங்க அப்படின்னா, அ வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு அடையாளமே இல்லாம இருந்துச்சு. அத நான் பேசம்போது காலையில அன்னைக்கு காலையில வந்து நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இருந்தேன் நானு. இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிறாதா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இந்த சீரிஸ் நான் எடுத்தேன். ஆனா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து நெறைய விஷயங்கள மாத்திருக்காரு. இந்த சீரிஸ் முடிய முன்னாடியே நெறைய விஷயம் மாத்திருக்காரு. நான் ஒவ்வொரு நாளும் நான் நெனைக்கிறது உண்டு. இது மாறுனா எனக்கு சந்தோஷம் வந்துரும். இப்ப நம்ம வேலையில இருக்கோம். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை மாறுனா ஒரு வேளை நமக்கு சந்தோஷம் வந்துருமோ? இப்ப வீடு கட்டிட்டு இருக்கோம். அங்க போனா சந்தோஷம் வந்துரும். இல்ல இவங்களால தான் பிரச்சனையே. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்த கெடுத்தது இவங்க தான். இவங்க மாறுனா நமக்கு சந்தோஷம் வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிளான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஆ நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா, என் மனசெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த வேலைய விட்டுட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அத பத்தி நான் ஏன்னா அப்பனா நமக்கு இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு செட் ஆகல. வீட்ல இருந்து நம்மளால வொர்க் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கு. அதுதான் நமக்கு சந்தோஷமா இல்ல. நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எல்லா வேலையும் செய்ற மாரி இருக்கு. அதனால நம்ம வந்து ஆஃபீஸ் போயிரணும். ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்துரணும். அப்ப நம்ம கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவோம்னு நெனைக்கிறேன். இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. இந்த மாரி ஒரு ஒரு நாளும் ஒண்ணு நான் டிஃபைன் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷங்கிறது நமக்குள்ள இருந்து வெளிய வர ஒரு கனி. அத வெளியில இருந்து யாரும் நமக்கு கொடுக்கவே முடியாது. அத நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா, எப்படி அது வந்து தண்ணீய எடுத்துக்கிட்டு, அதோட பலனெல்லாம் சேர்த்து, அதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அந்த கனிக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதோ, கஷ்டப்பட்டு அந்த ஒரு கனிய வந்து தருதோ, அதே மாரி நம்ம பண்ணா தான் வர முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு வந்து ஆண்டவருக்காக நம்ம இந்த விஷயத்த செய்றோம். கனி கொடுக்கிற விஷயம். ஆ அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே நெறைய விஷயங்கள ஆண்டவர் மாத்திருக்காரு என் வாழ்க்கையில. அதே மாரி எல்லாருக்குமே இது ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைபிள்ல நெறைய மனுஷங்க கனி கொடுக்கிற மனுஷங்களா இருந்தாங்க. இப்போ ஒரு நபர குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆ பைபிள் கையில இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆதியாகமம்ல ஆதியாகமம் 49 எடுத்துக்கோங்க. அ நானே படிச்சிடுறேன். ஆதியாகமம் 49 22வது வசனம். இது வந்து யாக்கோபு வந்து அவரோட பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றாரு. அப்போ வந்து சொல்றாரு, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றின் அண்டைகள் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லி அழகா ஆசீர்வதிக்கிறாரு. இத நம்ம மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, யோசேப்பு ஆசீர்வாதமா இருப்பான். அதுதான் வந்து இதோட மீனிங். ஏன்னா கீழ வரதெல்லாம் பார்த்தா அப்படிதான். யாக்கோபு இத புரிஞ்சு சொன்னாரா? இல்ல புரியாம சொன்னாரான்னு எனக்கு தெரியல. கனி தரும் செடின்னு. ஏன்னா ஆவியின் கனிகள குறித்து புதிய ஏற்பாடுல தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்குல்ல. புதிய ஏற்பாடுல தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம் அது எல்லாத்தையும் இதுதான் ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதத்திலே வந்து யாக்கோபு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் மாரி இத சொல்றாரு. யோசேப்பு வந்து கனி தரும் செடி. அவன வந்து வில் வீரர் வந்து மனமடி உண்டாக்குனாங்க. அவனோட சகோதரர்களே அவன வந்து புறக்கணிச்சாங்க. குழியில தூக்கி போட்டாங்க. அவன பகைச்சாங்க. இவ்ளோ ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருந்தான். ஆனா அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் வல்லவரின் கரங்களால் பலத்தன. அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 22வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றின் அதாவது நீர் ஓரத்துல இருந்த கனி தரும் செடி எவ்வளோ ஒரு புஷ்டியா இருக்கும். அந்த மாரி ஒரு செடி. அதன் கொடிகள் வந்து சுவரின் மேல் படருமாம். அப்படி படர்ந்து போகுமாம். அப்படிப்பட்ட ஒரு கனி தரும் செடி அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லியிருக்காரு. யோசேப்போட வாழ்க்கைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நினைப்போம், ஆவின் கனிகள் ஒண்ணொண்ணையா நம்ம பார்த்தோம்ல. இது எல்லாமே எப்படி ஒரு மனுஷனுக்கு வர முடியும்? அதாவது ஒரே மரத்துல எப்படி எல்லா செடியும், எல்லா பழமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சோ அந்த மாரி தான்.
எல்லாமே குடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்கிட்ட அன்பு இருந்தா எனக்கிட்ட சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இருந்தா சமாதானம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாமே வந்து ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆன ஆவியின் கனிகள் தான். எல்லாமே இருக்கிற மாரி நெறைய பேரால இருக்க முடியும். நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தராலயுமே அது நம்மளால முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு. நெறைய எக்ஸாம்பிள் எடுக்கலாம் நம்ம. இப்போ 1 மட்டும் எடுக்கிறேன். நெறைய விஷயங்கள இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு வச்சிருக்கேன். தெரியல. ஆண்டவர் எப்படி லீட் பண்றாரு, எப்படி டைம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆவியின் கனிகள் நம்ம பார்த்தோம்னா அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு இது எல்லாமே இருக்கு. நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இது எல்லாமே வந்து யோசேப்போட வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். அன்பா இருந்தாரு அவரு. அத வந்து நம்ம மாத்த முடியாது. ஏன் அப்டின்னா, அவரோட சகோதரர் இடத்துல லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, அன்பா இருக்காரு. அது மட்டும் இல்ல, இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவர் அன்பா தான் இருக்காரு. எல்லாருக்கும் தேவையானத செய்றாரு. அதாவது பஞ்சம் வரும்னு தெரிஞ்சு அவர ரெடி பண்ணிக்கிட்டு அழகா வந்து முன்னாடி நின்னு நடத்தி எல்லாம் பண்றாரு. சந்தோஷம். அவருனால குடும்பத்துல நல்ல சந்தோஷம் உண்டாச்சு. அப்படிதானே? யாக்கோபு வந்து அவர பார்த்த உடனே எவ்ளோ சந்தோஷம் வந்துச்சு. யோசேப்ப பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட விதத்துல யோசேப்பு கிட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எப்படி இப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்னு இப்போலாம் நெனச்சுட்டு இருக்கோம்ல. யோசேப்புக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரு ஒரே நாள்ல வந்து அவரோட வாழ்க்கை மாறிடுச்சு. அப்பாவோட செல்ல பிள்ளையா இருந்துட்டு இருந்தவரு, திடீர்னு அடிமையா ஆயிட்டாரு. எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம ஒரே வசனத்துல படிச்சுட்டு போயிடுறோம். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, பலவர்ண அங்கி போட்டிருக்காரு. அடுத்த நாள் வந்து அவரோட துணி அவரு தான் துவைக்கணும். அந்த வீட்ல போய் தெரியாத ஒரு இடத்துல இருக்காரு. அவங்க சொல்ற வேலை எல்லாம் செய்யணும். எவ்வளோ மோசமா நடத்தியிருப்பாங்கல்ல, அடிமையா இருக்க இடத்துல. அவரு எந்த இடத்துலயாவது அழுதுட்டு இருந்தாரு, வேலைய செய்ய முடியாம இருந்தாரு, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, அப்படின்னு இருக்கா? அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்ல. அதுல என்ன கத்துக்க முடியும்? அதுல என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். என்னைய மாரி மோசமான சிச்சுவேஷன் யாருக்குமே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு இருக்க பிரச்சனைலாம் இப்ப நான் பேசும்போதே சில பேர் நினைக்கலாம். அவளுக்கு என்ன? ஜெனிதாவுக்கு என்ன? நல்லா தான் இருப்பா. அவ அத பத்தி பேசலாம். சந்தோஷமா இருப்பா. அதனால சந்தோஷத்தின் கனிய பத்தி பேசலாம். என் வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மளால எது தாங்க முடியுமோ அத தான் நமக்கு கொடுப்பாரு. திராணிக்கு தக்கத தான் நமக்கு குடுப்பாரு. திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். யோசேப்பால முடிஞ்ச ஒரு சோதனைய தான் குடுத்தாரு. அத அவன் வந்து அழகா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிட்டாரு யோசேப்பு. தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானத கத்துக்கிறதுக்கு அத யூஸ் பண்ணிக்கிட்டாரு. திடீர்னு அவர் அப்பாவோட செல்ல பிள்ளையா இருந்துட்டு, அடுத்த நாளே ராஜாவுக்கு கீழ இருந்து நாட்ட ஆள முடியாதுல்ல. இந்த ட்ரெய்னிங்ன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தாரு. எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமா அவரால இருந்ததுனால தான், அடுத்து என்னன்னு யோசிச்சு கத்துக்கிட முடிஞ்சது. சமாதானம். அவர் வந்து அடுத்து அவங்க சகோதரர்கள் வராங்க. எல்லா நாளும் இத பத்தி பேசாம என்னால இருக்க முடியல. சமாதானமா வராங்க. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா இருக்காங்க. யாக்கோபு இறந்து போயிடுறாரு. இப்போ இவங்க பிரதர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு. அப்பா இருந்த வரைக்கும் அமைதியா இருப்பான். எப்படி வந்து அப்பா இல்லன்னா வீட்லலாம் சொத்து சண்டை வரும்ல. அதே மாதிரி அப்பா இறந்த உடனே நம்மள துரத்திருவானோ யோசிப்போம். ஏன்னா அவ்ளோ கேவலமான விஷயத்த அவனுக்கு நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இப்ப யோசேப்பு சொல்றாரு, ஜீவ ரட்சணியம் பண்ணும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாடி அனுப்புனாரு. அதனால என்னைய எனக்கு நீங்க பண்ணதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. விட்டுருங்க. பரவால்ல. அதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்ளோ அழகா சமாதானமா போறாரு. சமாதானம், நீடிய பொறுமை. இது கண்டிப்பா ரொம்ப ஜாஸ்திங்க யோசேப்புக்கு. சின்ன பையனா அடிமையா வராரு. நீடிய பொறுமையா இருந்து கத்துக்கிட்டு, எந்த ஒரு இடத்துல வளர்ந்து நிக்கிறாருல்ல. அதுக்கப்புறம் இந்த தயவு, நற்குணம் இதெல்லாம் எதுல பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற மக்களுக்காக அவர் சேவ் பண்ணி வைக்கிறாரு. தானியங்கள சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய வீட்ல இருக்கவங்களுக்கு தயவு காட்டுறாரு. பஞ்சத்துல போட்டும் அப்படின்னு சொல்லி விடல. தயவு காட்டி ஆதரிச்சு வச்சுக்கிறாருல்ல அவங்க அப்பாவ. அந்த இதுல இருந்து நெறைய பேர் வராங்க. எகிப்துல இருந்து ஒரு கும்பலே வராங்க. அ அவ்ளோ பேரையும் அவர் அங்க கானான்ல இருந்து ஒரு கும்பலே வராங்க எகிப்துக்கு. அவ்ளோ பேருக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்த குடுத்து, கோசேன்ற இடத்துல வந்து வீடு, நிலம் எல்லாம் வாங்கி குடுத்து தயவு பாராட்டுறாரு. நற்குணம் எல்லாருக்கும் குடுக்குறாரு. விசுவாசம். நம்பிக்கையோட ஏதோ ஒண்ணு நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்த குடுக்குறாரு. அது நடக்கும்ன்ற விசுவாசத்தோட இருக்காரு. சாந்தம். எந்த இடத்துல அவர் அதிர்ந்து பேசுற மாரி இல்ல. ஒரு சின்ன டிராமா பண்ணுவாரு. அவங்கலாம் வந்து
இருக்கிறப்ப அது எதுக்குன்னா, இன்னும் ஒற்றுமையா தான் இருக்காங்களா? தவறெல்லாம் உணர்ந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லி செக் பண்றாரே தவிர, எந்த இடத்துலயும் வந்து என்னை இப்படி அனுப்புனல்ல உங்களுக்கு தேவைதான். இப்ப சோறுக்கு இல்லாம இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படின்லாம் அவர் பேசவே இல்ல. அவ்ளோ சாந்தம், இச்சை அடக்கம். இதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் வந்து யோசேப்பு தான். எவ் அப்பா இல்ல பாக்குறதுக்கு. தப்பு பண்ணா யாருக்கும் தெரிய போறதில்ல. இங்க ஒரு அடிமையா ஒரு இடத்துல இருக்கோம். ஒருவேள அவன் வந்து போர்த்திபாரோட மனைவிக்கு வந்து ஆசைக்கு வந்து இணங்கி இருந்தான்னா, அவனுக்கு அது ஒரு உயர்வு மாரி தான் இருந்திருக்கும் அங்கல்ல. ஆ ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல இது ஒரு ஆதரவா அவன் நினைச்சிருந்திருக்கலாம். அப்பா இல்ல, கூட யாரும் இல்ல. ஆனா அதையுமே அவன் பண்ணல. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து அவன் இருக்கான். ஆ நம்ம நெறைய இடத்துல நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கலாம் தப்பு பண்றாங்க அப்டின்னா, என்ன சொல்றாங்க அப்டின்னா, எனக்கு அப்பா மாரி அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. எனக்கு பாசம் காட்ட ஆள் இல்ல. அத வந்து நான் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் இவங்க கிட்ட இப்படி இருந்தேன். அப்படின்னு சொல்லி நெனச்சு தப்பு பண்ற நெறைய பேர நம்ம பார்க்குறோம். நெறைய தப்பு பண்றவங்க சொல்றது அதுதான். யோசேப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அவரு வந்து அத நியாயப்படுத்தியிருக்கலாம். எனக்கு யாருமே இல்ல. என் தம்பி, அண்ணன்களே வந்து என்னைய வந்து குழிக்குள்ள தள்ளிவிட்டு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு ஆதரவு யாராவது ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அதனால வந்து நான் வந்து போத்திபாரோட மனைவி கூட நான் இருந்துக்கிட்டேன். ஏன்னா, அவ தான் எனக்கு ஆதரவுன்னு தோணுச்சு. அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர்கிட்ட நியாயப்படுத்தி நம்மளும் சில நேரம் அப்படிதான் பண்றோம். ஏதோ ஒரு அதுதான் முடிவு அப்படின்னு நெனச்சு சில விஷயத்த நம்ம பண்ணிர்றோம். ஆனா, அது ஆண்டவருக்கு விரோதமா மாறிடுது. இந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்றாருன்னு பாருங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு தேவன பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட்ல யோசிக்கிறாரு. அதனால தான் அவரால ஆவின் கனிய கொடுக்க முடிஞ்சது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 9 கனியும் வந்து அழகா அவர்கிட்ட இருக்கும். யோசேப்பு கிட்ட. நம்மளும் நம்ம வாழ்க்கையில இது ஒண்ணொண்ணையா நம்ம பண்ண போறோம். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், நம்ம நல்லவங்களா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நெனச்சுட்டே நம்ம சில நேரத்துல நல்லது செய்றத விட்டுறோம். பேசிக்கானத விட்டுர்றோம். எப்படி ஒரு கட்டடத்துக்கு வந்து அடித்தளம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த ஆவின் கனிகள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சரி நம்ம டெய்லி என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க போறோம். டெய்லி என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில எந்திக்கிறோம். கண்டிப்பா பிரேயர் பண்ணுவோம். பைபிள் படிப்போம்ல. அதுக்கப்புறம் அந்த நாள அப்படியே ஓட்டுவோம். இப்படி ஒண்ணு ஒண்ணா பண்றோம். நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலையில எழுந்துச்சு ஜெபம் பண்ணாதீங்க. பைபிள் படிக்காதீங்க. என்னைய அந்தி கிறிஸ்து மாரி எல்லாரும் பார்ப்பீங்கன்னு தெரியும். பண்ண போறோம் ஜெபம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். காலையில எழுந்து நம்ம ஜெபிக்கும்போது, எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்த இடத்துல தூங்கி எழுந்த இடத்துல என் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அப்படி நம்ம பண்ணாம ஒரு நிமிஷம் யோசிச்சு, ஆ ஸ்தோத்திரம் சொல்றது நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது எதுக்காக பண்றோம்? என்ன பண்றோம்ன்றத நம்ம மறந்துர்றோம் இல்ல? இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு கட்டளைகள குடுத்தாரு. 10 மெயின் கட்டளைகள் இருக்கு. அது இல்லாம மொத்தம் சேர்த்து 618 கட்டளைகள் இருக்கு. ஆ என்னென்ன அப்டின்னா, "கீழ விழுறத, சிந்துறத எடுக்காத. ஏழைக்கு, விதவைக்குலாம் விட்டு விடு" அப்டின்னு சொல்லி. போர் அடிக்கிற மாட வந்து வாய் கட்டாயாக இந்த மாரிலாம் இருக்குல்ல எக்ஸ்ட்ராவா. அதெல்லாம் வந்து ஒரு லாவா பார்த்தாங்க. ஒரு வர வர முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வர 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 அது ஒரு சட்டமா பார்த்தாங்களே தவிர, அது எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, கீழ சிந்துறத எடுக்கக்கூடாது. அப்படிதானே? அதுதானே லா. சரி ஓகே. அப்ப சிந்த விடாம வச்சுக்கலாம் நம்ம. கரெக்ட்டா வச்சுக்கலாம். கொஞ்சமா சிந்துற மாரி. தெரியாம சிந்துறது மட்டும் இருக்கட்டும். நம்மளே எதுவும் சிந்த விடக்கூடாது. அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா நான் தான் லாவ கரெக்ட்டா ஃபாலோ பண்றேனே, ஆண்டவர் சட்டத்தெல்லாம் சூப்பரா பண்றேனே அப்படின்னு அதுல ஒரு பெருமை வேற. தப்பு பண்றோன்றது புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டே இல்ல. அந்த மக்கள் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களால வந்து ஆண்டவர்கிட்ட வர முடியல. ஆ இப்படிதான் நம்மளும் சில நேரத்துல ஆயிடுறோம். ரொம்ப எந்திரிச்ச உடனே 1 ஹவர் நான் ஜெபம் பண்ணி ஆவேன். நான் இத்தன அதிகாரம் பைபிள் படிச்சு ஆவேன். நல்ல விஷயங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆண்டவர் நமக்கு சொன்ன விஷயம் தான். ஆனா எதுக்காக அத சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்கி வர்றதுக்காக தான்ல. அதனால நம்ம யோசிப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு. எழுந்து ஜெபிக்க முன்னாடி அப்பா நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்ப்பா? நான் உங்ககிட்ட நெருங்கி வரணும்ப்பா. எப்போதும் போல இருக்கிற ஜெபம் இல்லப்பா. நீங்க ஆவின் கனிகள நான் உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் இன்னைக்கு.
நான் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையா நம்ம கேட்கலாம். அப்படி ஒரு ஜெபத்த நம்ம ஏறெடுக்கலாம் ஆண்டவர் மத்தியில. பைபிள் படிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்திலயே நம்ம வந்து ஆவின் கனிய நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அ இது வந்து பெருமைக்காக எதுவுமே இல்ல. நான் பெருமைப்படுற மாரி ஆண்டவர் ஒரு நாள் என்னைய விடமாட்டாரு. நான் ஏதாவது பெருமைப்படுற மாரி இருந்துச்சுன்னா, மண்டையில ஒரு கொட்ட போட்டு உட்கார வச்சுருவாரு. அதனால நான் இத பெருமையா நான் ஷேர் பண்ணல. அ இப்போ இந்த போன வாரங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, அ அ வே என்னால வேலையும், வீட்ல இருக்கிற விஷயங்கள், மற்ற இது எதையுமே மொத்தமா என்னால மேனேஜ் பண்ண முடியல. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி, உடம்பு சரியில்லாம அப்படி போயிட்டு இருந்தப்போ, நான் வந்து யோசிச்சேன். ஒண்ணு வேலைய விடணும். இல்லன்னா கரெக்ட்டா இந்த வேல மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படின்னு சொல்லி நான் நெனச்ச ஒரு முடிவு எடுத்தேன். அதே மாதிரி ஆனா அது நடக்கிறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா தானே நடக்கும். ஆ கெஸ்ட் வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து நான் சொல்றேன், நான் நெனைக்கிறேன், இல்ல நான் வீட்ல இல்லன்னு சொல்லிடணும். ஏன்னா எனக்கு ஃபுல் டே வேல இருக்கு. ஆ வந்தா அவங்கள நான் கவனிக்கணும். காலையில எழுந்து நான் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அவங்கள கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னால வேலையில உட்கார முடியல. நான் டயர்டா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் மனசுல நெனைக்கிறேன். ஆனா வந்து என்னால அத செயல்படுத்த முடியல. இல்ல வரட்டும். அத விட நமக்கு வேல முக்கியமா? அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அப்ப வேலைய நம்ம விட்டுருவோமா? இப்படி நமக்கு நடுவுல நெறைய வேல வருதே! நமக்கு இதுதானே முக்கியம்னு தோணுது. அப்ப நம்ம ஊழியம் இதெல்லாம் நம்ம முக்கியம்னு தோணுது. அப்ப நான் வேலைய விட்டுட்டு இத பண்ணலாமே அப்படின்னு சொன்னா, அதுக்கும் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து பிரேயர் பண்ணா, நான் என்ன சொல்றது? பேப்பர் போட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா, போன போன மாசத்துல விபிஎஸ் எடுத்துட்டு இருந்தோம். இந்த விபிஎஸ் எடுக்கிறப்ப நான் ஒரு டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்பீடாவே போறேன். அப்போ வந்து நான் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கேன், என்ன கத்துட்டுருக்கேன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. விபிஎஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அப்டின்றப்போ என்னால முடியல. லேப்டாப்ல நான் உட்காருவேன். ஆனா எனக்கு இன்னும் உட்காரவே முடியாது. ஃபோக்கஸே பண்ண முடியல. வேலையே பண்ண முடியல. அந்த டைம்ல அந்த மீட்டிங்க நான் பண்ணப்போ, எல்லாரும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்டின்னு சொல்ட்டு, இல்ல இது இது எங்களுக்கு டைம் வேஸ்ட் இந்த மீட்டிங்ல இருக்கிறது அப்டின்னு சொல்ட்டு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்ட்டாங்க. எனக்கு இப்டி நடந்ததே இல்ல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆ அப்போ நான் வந்து யோசிச்சேன், அப்ப நம்ம வேலைய விட்டுறணும். நம்ம இதுதான் முக்கியம்னா வேலைய விட்டுறணும் அப்டின்னு ஆண்டவர் வந்து, இல்ல ஆ ஆகார் வந்து எப்படி பின்னாடி போனாரு. அந்த சம்பவத்தை அதாவது "நீ போ மறுபடியும் சாரா கிட்டேன்னு" சொன்னார்ல, அந்த சம்பவமே எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் நான் கன்டின்யூ பண்ணி போயிட்டுருந்தேன். இப்போ எனக்கு என்னன்னா, வேலைய விடவா? இவங்கள பார்க்கவா? இப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். "அப்பா, வேலைய விட்டுட்டு இதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸி தான். குடும்பத்த விட்டுட்டு ஊழியம் செய்றது ரொம்ப ஈஸி தான். ஈஸி தானா என்ன? ஆ அது நல்லது தான். ஆனா இத பார்த்துக்கிட்டே இத மேனேஜ் பண்றது தானப்பா கஷ்டம். 2மே பண்றது தானப்பா கஷ்டம். 2மே பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இது மாரி சிச்சுவேஷன்ல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இத நான் கத்துக்கணும்ப்பா. எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு கத்துக் குடுங்கப்பா. அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வந்து என்னோட பெஸ்ட்ட நான் குடுக்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப நான் வந்து யாரையுமே வீட்டுக்கு வரவங்கள நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ கெஸ்ட்டும் வந்தாங்க. அந்த மீட்டிங் அப்போ வந்திருந்து 1 மாசம் கழிச்சு திருப்பி ஷெட்யூல் பண்ணாங்க. அப்பவும் என்னால ஒழுங்கா பண்ண முடியுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்து அதையும் கரெக்ட்டா பண்ண உதவி செஞ்சாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து ஆவின் கனி குடுக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணா போதும். ஆண்டவர் அதுக்கான எல்லா விஷயத்தையும் நமக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி தான் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம நல்லது பண்ணணும்னு நெனைப்போம். ஆவின் கனிய குடுக்கணும்னு நெனைப்போம். அத வந்து மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக, இல்ல நான் இது பண்ணேன் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர் காட்டுறதுக்காக நம்ம பண்ணணும். நான் ஒரு ஒரு டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு சில கேள்விகள மத்தியில நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எப்படி இருக்கோம் அந்த நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி காலையில ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெகுலரா இல்லாம, எப்போதும் போல இல்லாம, ஒரு சில மாற்றங்கள நம்ம பண்ணணும். ஆ நம்ம எப்பவுமே முதல் கொஸ்டின் வந்து நம்ம எப்பவுமே புலம்பிட்டே இருக்கோமா? நெகட்டிவான விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோமா? வீட்லயும் சரி, நம்மள சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்களா? நம்ம கூட இருக்கவங்க.
யாராவது ஃபோன் பண்ணாலோ, என்ன பண்ணாலோ, "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இப்படி இருக்கு. என்னால முடியல. எனக்கு உடம்பு சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நீங்க உங்க மனசுல ஆன்ஸர் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, யாராவது குழந்தை இல்லாதவங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட எப்படி பேசுவோம் நம்ம? எப்படி பேசுவோம் ஜென்ரலா அப்படின்னா, ஆ "நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம்" அப்படின்னு சொல்லுவோம். "உங்களுக்கு குழந்தை இல்லையோ? இத்தன வருஷம் ஆச்சு குழந்தை இல்லன்னு. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெப குறிப்பு குடுக்கலாம் சபையில" அப்படின்னு நம்ம கேட்போமா? அப்படின்னா, அது அது வந்து நம்ம நல்ல எண்ணத்துல தான் கேட்கிறோம். ஆனா, அது அவங்கள நிச்சயமா காயப்படுத்தும். ஆவின் கனின்றது மத்தவங்க யாரையும் காயப்படுத்தாத ஒரு விஷயம். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், அவங்களுக்காக நம்ம பிரேயர் பாயிண்ட்ஸ் குடுத்து பிரேயர் பண்றது அவங்களுக்கு வந்து ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவங்களுக்கு குழந்தை இல்லையா? அப்படின்னு கேட்கிறப்பவே அவங்க மனசு வந்து காயப்பட்டுருக்கும் ஏற்கனவே. அதனால நம்ம அவங்க கிட்ட அத பத்தி பேசாம, அத ஒரு குறையாவே அவங்க ஃபீல் பண்ணாம மத்த விஷயங்கள பத்தி பேசலாம். மனசுக்குள்ள பிரேயர் பண்ணலாம். ஒரு வேள அவங்க அத பத்தி கேட்டாங்கன்னா, "எனக்கு குழந்தை இல்ல ஜெபிச்சுக்கோங்க" அப்படின்னு சொன்னா மட்டும், அப்படியா? நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்க சர்ச்சுல ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு மத்தவங்க மனச நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இடத்துல நம்ம இருந்தா, அவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரம் நல்ல விஷயம் பண்றோம்னு நெனச்சுட்டே மத்தவங்கள ஈஸியா காயப்படுத்திர்றோம். ஆ அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்ல யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா குடி வந்திருக்காங்க. ஒரு ஹிந்து ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்த அன்னைக்கு ஏதாவது எடுத்துட்டு வராங்க. பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. ஆசையா எடுத்துட்டு வராங்க. ஆ நம்ம அவங்கள பார்த்தோனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம அத வாங்கமா மாட்டோமா? "நீங்க சாமி கும்பிட்டு குடுத்துருக்கீங்களோ? ஆ நாங்க சாப்பிட மாட்டோமே!" அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல நம்ம அத வாங்கிப்போமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கே நம்ம வச்சுக்கலாம். ஆ கிரகத்துக்கு படைக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பவுல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறத நீ கேள்வி இல்லாம வாங்கி சாப்ட்டுரு. அது வேற யாருக்காவது இடர்லாம் இருந்தா மட்டும் நீ அத பத்தி கேட்டு, அது வேணான்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்காரு. அவங்க அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு புது இடத்துக்கு வராங்க. ஏதோ ஒரு நம்மகிட்ட ஒரு அன்பா தானே அத பண்றாங்க. அவங்களோட நோக்கத்த நம்ம பார்க்கணும். அவங்க மனச நம்ம பார்க்கணும். அன்பா ஒரு விஷயத்த நமக்கு தரப்போ, வேணான்னு சொன்னா எப்படி இருக்கும்ல? அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் எப்படி அவங்க ஆண்டவர அப்படி எப்படி ஏற்றுப்பாங்க? நம்ம அவங்கள ஒதுக்குனா, அவங்களும் ஆண்டவர கண்டிப்பா ஒதுக்குவாங்க. இதுதான் வந்து மெயினா கிறிஸ்டியானிட்டிய வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்னு அந்த ஒரு நெய்பர் வராங்க, பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, அவங்க ஹிந்துவா இருந்தா ஒரு மாதிரியும், கிறிஸ்தவங்களா இருந்தா ஒரு மாரியும் நம்ம பார்ப்போமா? அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின். அ இப்போ ஒருத்தவங்க நம்ம ரோட்ல பஸ்லயோ எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அழகு குத்திட்டு, இல்ல நடந்தே போவாங்கல்ல டெம்பிள்க்கு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போறாங்கன்னா, அவங்கள பார்த்தோனே நம்ம என்ன நெனைப்போம்? இல்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஜோஷ்யம் அந்த மாரிலாம் நம்புறாங்கன்னா, நம்ம அவங்கள என்ன நெனைப்போம்? "அ எப்படி இருக்காங்க பாரேன், முட்டாள்தனமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வெறுப்போமா? இல்ல அவங்கள நம்ம நேசிப்போமா? அ அவங்களோட நம்பிக்கை அது. அவங்கள் ஏதோ ஒண்ணு உண்மையா பண்றாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரியணும் இன்னும். நெறைய அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நெனைப்போமா? இல்ல இதுங்க என்ன இப்படி பண்ணுதுங்க? அப்படின்ற மாரி நம்ம யோசிப்போமா? இது அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து இப்ப Zoom மீட்டிங்ல நான் பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இது நான் 2 பேர் இருந்தாலும் நான் பேசுவேனா? 10 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தா எனக்கு சந்தோஷமா இதே சந்தோஷத்தோட பேசுவேனா? இல்ல 50 பேர் இருந்தாலும் இதே சந்தோஷத்தோட பேசுவேனா? இத நான் எதுக்காக இத நான் சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேர் நம்ம செய்ற ஊழியத்த வந்து ஆட்களோட கவுண்ட்ட வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்றோம். இவ்ளோ வருஷம் ஊழியம் செய்றோம். இவ்ளோ பேர் தான் வந்திருக்காங்க. ஊழியம் வளரவே இல்ல. கிளை சபை வரவே இல்ல அப்படின்னு உங்கள ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஊழியம் செஞ்சாலும் அது ஊழியம் தாங்க. ஆண்டவர் வந்து சமாரியால இருக்க ஒரு ஸ்திரிய தேடி போனார்ல. சந்தோஷமா ஊழியம் செய்யணும். அந்த இடத்துல நம்ம கனிய வெளிப்படுத்தணும். அடுத்தது நம்ம மத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்றோமா? அவ பாரேன் பக்கத்து வீட்ல வீடு கட்டிட்டா. இல்ல நம்ம வேலைக்கு போறோம் அப்டின்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிடலாம் எம்என்சில. நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்டி நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்றோம் அப்டின்னா, நம்மளால ஆவின் கனி குடுக்க முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது. அது நம்ம பண்றோமா?
நம்ம வச்சிருக்க சிச்சுவேஷன் வேற. அவங்கள ஆண்டவர் வச்சிருக்க சிச்சுவேஷன் வேற. நம்ம கணவர் வேற, அவங்க கணவர் வேற. யாரோ ஒரு கணவர் வந்து அவங்க மனைவி கூடவே இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றதுக்காக, நம்ம கணவர் அப்படி இல்லையேன்னு நெனச்சு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, சோலி முடிஞ்சுது. சந்தோஷம் போச்சு வீட்ல. அவங்க எவ்ளோ நல்லது பண்ணாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி நம்ம கம்பேர் பண்றோமா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதே மாரி நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்டின்னா, அத ஒரு சாட்சியாவோ, இல்ல மத்த யார்ட்டயாவது சொல்லணும். அதாவது இப்ப நம்ம எப்டி ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம சபைக்கு போறவங்க, நம்ம நல்லவங்களா இருக்கோம்னு மத்த விசுவாசி காட்டுறது தான் நம்மளோட முதல் கடமையா ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடுக்குறோமா இல்லையான்றது 2வது போயிடுச்சு. நம்ம எத்தன எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம நல்லவங்களா இருக்கோம்னு காட்டணும். இத்தன மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். இத்தன பேருக்கு ஹெல்ப் பண்ணோம்னு காட்டணும். அப்டிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையுமே மறந்துரலாம். நம்ம இதுவரை கத்துக்கிட்டது, பண்ணது எல்லாமே மறந்துட்டு, இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். அது ஆண்டவருக்கு பிரியமான விஷயங்கள். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும், நம்ம பார்க்குற ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும், நம்ம வீட்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம வந்து ஆவின் கனிகள நம்ம வெளிப்படுத்த போறோம். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம வீட்ல நம்ம ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தர் கூட இருக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தர் கூடனா, இப்போ நான் சொல்றது எப்படின்னா, நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம பாசம் இருக்கும். அதே இது நம்ம மருமகனா இருக்காது. ஏன் அப்டின்னா, புரியாது நமக்கு. அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன் ஒரு மனுஷன எது டிஃபைன் பண்ணுதுன்னா, அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன், அவங்களோட ட்ராமாஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ எப்படி சொல்றது? இப்போ எனக்கு வந்து எங்க அப்பா, எங்க தம்பி பொறந்தோனே விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள. அப்படின்றப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஆ "என் கணவர் என்னைய விட்டுட்டு போயிருவாரோ?" அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தவன் தான் மனுஷன். அப்படிங்கிறப்போ, அவங்க பயத்துல ஒரு சில காரியம் பண்ணுவாங்க. அது நமக்கு புரியாது. ஆனா, அவங்க வேற, நம்ம வேற தான். ஆண்டவருக்கு அவங்களும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். நம்ம நெனச்சுக்கிறோம், நம்ம தான் கரெக்ட்டா இருக்கோம். நம்ம பண்ற விஷயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்னு. இல்ல நம்ம ஒரு வேள தப்பா இருக்கலாம். அவங்களையும் வந்து ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவங்களையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. நம்ம ரொம்ப பிரேயர் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நம்ம ந நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட்ன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்றோமா? நீ வந்து ஆண்டவர் கூட இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கிறோமா? நம்ம பண்றது கரெக்ட்ன்னு நெனைக்கிறோமா? அவங்களோட சைடு இருந்து நம்ம யோசிக்காம இருப்போமா? இதெல்லாம் வந்து ஆவின் கனிகள குடுக்காம நம்ம இருக்கிறதுக்கான தடைகள். நம்ம கரெக்ட்டுன்னு எந்த இடத்துல நம்ம நெனைக்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம ஆவின் கனிகள குடுக்க முடியாம போயிரும். ஆ இது இன்னும் நெறைய இருக்கு. ஆனா வந்து இதுவே நமக்கு போதும். ஒவ்வொரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு முன்பாக ஆவியின் கனிகள குடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். யோசேப்பு மாதிரி இந்த எல்லா கனிகளும் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படறதுக்கு நம்ம உறுதிமொழி எடுப்போம். நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். சபைக்கு போறதுக்கு வைராக்கியமா இருக்கிறோம். ஆ ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறோம். ஆனா, சில நேரம் இஸ்ரவேல் மக்கள் மாரி ஆயிர்றோம். அந்த நியாயத்த வந்து ஃபாலோ பண்றதுல, அந்த அந்த கட்டளைகள ஃபாலோ பண்றதுல ரொம்ப இதுவாயிட்டு, ஆண்டவர் சொன்ன அன்ப மறந்துர்றோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணமே அன்புதான். ஆவின் கனிகள் தான் மெயின். ஆண்டவர் வந்து அதுக்காக தான் இத குடுத்தாரு. சபைக்கு நம்ம போறது ஆவின் கனிகள வெளிப்படுத்துறதுக்காக தான். நம்ம வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு, பக்கத்து வீட்ல இருக்கவங்கள ஒதுக்கிட்டு, நம்ம தேசத்துல இருக்க மக்கள எல்லாத்தையும் தனியா நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு, நம்ம சபைக்குன்னு மட்டும் நான் கரெக்ட்டா போயிருவேன். நான் ஊழியம் மட்டும் கரெக்ட்டா செஞ்சுருவேன் அப்டின்னா, அது எல்லாம் ரிவர்ஸ்ல போயிருவாங்கங்க. யாருமே ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அன்புள்ள தேவன். நம்ம அந்த அன்ப மத்தவங்களுக்கு காட்டுறப்ப தான், அவங்க அத புரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஆவின் கனிகள குடுக்குறதுக்கு பலன கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாமே இத ஆசீர்வதிப்பாராக.